குழந்தை அழுகுது அப்ப உட்வான்ஸ் கிரைப் வாட்டர் கூட நீ குழந்தையா இருக்கச்ச அதான் கொடுத்த. அழுகிற குழந்தை இதை கொடுத்தா உடனே தூங்கிருதுன்னா என்ன காரணம்னா அதுல ஆல்கஹாலும் சுகரும் இருந்தது. இப்ப நான் ஆல்கஹால் வருது, பட் அதுலயும் பேட் இன்கிரீடியன்ஸ். சோ நமக்கு வேண்டாம். வீட்டுல இருக்கு ஓமம், அதை எடுத்துக்கங்க. 1 டம்ளர் தண்ணியில 1/2 ஸ்பூன் போட்டு கொதிக்க விடுங்க. 1/2 டம்ளர் ஆயிரும். அதை எடுத்து வச்சுக்கலாம். 6 months மேல உள்ள பேபிக்கு ஆஃப் ஃபில்லர் கொடுங்க. என்னோட பேபி அழுக அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்களும் நம்பிக்கையா கொடுங்க. இதை பத்தி சூப்பரா சொல்லியிருந்தாங்களே இந்த வீடியோல. இது வந்து சயின்டிபிக்கா கரெக்டா இல்லையா நம்ம பாத்துடலாமா? உட்வர்ஸ் கிரைப் வாட்டர் நான் ப்ரோமோட் கண்டிப்பா பண்ண மாட்டேங்க. அதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மதர் கிளியரா அவங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே பண்ணிருக்காங்க. 6 monthsக்கு முன்னாடி குழந்தைக்கு தாய்ப்பாலோ இல்லாட்டி ஃபார்முலா தவிர வேற எதுவுமே கொடுக்க கூடாது. அவங்க இந்த வீடியோல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. 6 மாசத்துக்கு மேலனா உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி வயித்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுல தயாரிச்சு கொடுக்கலாம். அதுவும் டாக்டரோட அட்வைஸ்க்கு அப்புறம் தான். ஏன் கொடுக்க கூடாது நாங்க சொல்றோம்னா, உட்வர்ஸ் கிரைப் வாட்டர்ல பாத்தீங்கன்னா ஆல்கஹால் சுகர் இருக்கிறதுனால தான் அது கொடுத்த உடனே உங்க குழந்தை தூங்கிடுறாங்க. பட் இப்போ உள்ள டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இல்லைன்னு சொல்றாங்க. பட் நம்மளுக்கு அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம இன்னுமே சுகர் கண்டென்ட் அதுல இருக்கதாங்க செய்யுது. சோ உங்க குழந்தைக்கு அது கண்டிப்பா தரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பேர் உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க வீடியோஸ் போட்டீங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்க குழந்தை அழும்போது நீங்க என்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.